Dear students, சார் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இல்லை, பேரண்ட்ஸ்க்கான வீடியோ. ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் டீச்சராக நாங்கள் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இல்லை சார்? எஸ் கண்டிப்பாக. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாளைக்கு தான் நம்மளோட ரீநீட் எக்ஸாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், நம்ம பசங்க நிறைய பேர் லாஸ்ட்டு 1 இயராக இல்லாட்டி 2 இயராக இந்த ஒரு எக்ஸாமுக்காக தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நீட் ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு நார்மல் ஸ்கூல் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் வந்து எவ்வளோ சோதனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நிறைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்க இந்த ப்ரிப்ரேஷனை ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கும். ரொம்ப காம்படிட்டிவான ஒரு எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமில் பேப்பர் லீக் ஆச்சு, ரீநீட் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கையில் இல்லாத சுச்சுவேஷன்ஸ். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா நான் கன்சிடர் பண்ணுறேன். கரெக்டு சார், கரெக்டு. ஸோ அஸ் அ பேரண்ட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம பசங்கக்கிட்ட இன்றைக்கி அதே மாதிரி நாளைக்கு அவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க. இந்த டைமில் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, ஒரு வார்ம்த் இருக்குது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் அவங்கள நிறைய அட்வைஸ் பண்ணுறதை விட அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லாஸ்ட் மொமெண்ட். ஏன்னா இன்றைக்கி டுநைட் அவங்களோட லாஸ்ட் ரிவிஷன் நடக்கும், நாளைக்கு காலையில் அவங்க எக்ஸாம் சென்டருக்கு கிளம்புவாங்க. இந்த டைமில் கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்களோட சப்போர்ட் தான். நீங்கள் கூட இருப்பாங்க. அஸ் அ டீச்சராக நாங்களும் அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறேன் அதை பொறுத்து இல்லை, we are all proud of you. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இனிமேல் எப்போவுமே நீங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ பேரண்டாக நீங்கள் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் உங்களோட மைண்டில் இருக்கிற நிறைய டென்ஷன் இருக்கும்ல. கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமா, எவ்வளோ மார்க் எடுக்கும், எக்ஸாம் டஃப் ஆகுமா, இருக்கும். ஆஸ் அ பேரண்டாக இருக்க தான் செய்யும், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அது ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான கம்ஃபர்டபுளான ஒரு டைம் கொடுங்க. ஏன்னா அந்த 3 மணி நேரம், நாளைக்கு 3.25 மணி நேரம், 2 மணிலேருந்து 5.15 வரைக்கும். அப்போது அவங்களுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணுன்னா உங்களோட பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சார். சார் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க பசங்களுக்கு. நீட்டில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் செகண்ட். எனக்கு புரியுது, உங்கள் கன்சர்ன்ஸ் எல்லாம் புரியுது சார். கஷ்டப்பட்டிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி பசங்க லைஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் தப்பான முடிவெல்லாம் எடுத்த வார்த்தைகள் இந்தியாவிலிருந்து அக்ராஸ் இந்தியா வந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கேட்கும்போது தான் ஆஸ் அ டீச்சராக எங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி இப்போவே பண்ணித்தான் ஆகணும் அந்த முடிவில் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா நீட் எக்ஸாமுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். ஆனால் நீட் மட்டும் இல்லை லைஃப். நீட்டை தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது லைஃப்பில். நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பார்ட்டாக கன்சிடர் பண்ணி விட்டுறணும். இல்லை சார்? எஸ், கரெக்ட். இதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி. ஆமாம். பசங்களா, டியர் பேரண்ட்ஸ், 2 பேர்கிட்ட தான் பேசுகிறோம். இப்போது நாளைக்கு எக்ஸாம் உங்களுக்கு. நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸாம் ஹாலில் ஸ்ட்ரெஸ் வரும்போது ஓகே, அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுங்கள். கொஞ்சம் காமாக ப்ரீத் எடுத்துக்கோங்க. 1 கொஸ்டின் அட் ஏ டைம் அந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ரேங்கை பற்றியோ ஸ்கோரை பற்றியோ கவர்மெண்ட் சீட் பற்றியோ எதுவுமே யோசிக்காதீங்க. அந்த கொஸ்டினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிளாரிட்டியாக அட்டன் பண்ணுங்கள். உங்களோட கிளாரிட்டி தான் நாளைக்கு உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் தரப்போகுது. எஸ், உங்கள் ஹார்ட் ஒர்க் என்னதான் எவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்தாலும் அதெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் உண்மை தான், அது கரேஜ்ஃபுல் தான், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். சரியா பசங்களா? ஸோ நல்லா எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஒன்ஸ் அ ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் அ ஸ்டூடெண்ட். எஸ், எஸ், ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் பசங்களா.